என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவு இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் எக்காரணம் கொண்டும் அதனை நீ தள்ளிவிட்டு விடாதே. என் குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கான நல்ல செய்தியினை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய இரவு நேரத்தில் உன்னை தேடி வரக்கூடிய ஒருவர் உன் இல்லத்தில் நாளை இரவும் நாளை மறுநாள் பகல் முழுக்க இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அவரின் முகத்தில் நான் சொல்கின்ற ஒரு அடையாளம் இருக்கின்றது. இந்த அடையாளத்தை வைத்தே நீ கண்டுபிடித்து விடலாம் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நபர் யார் என்று. இவர் உன்னை தேடி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இவர் உன்னை தேடி வந்து உனக்கான ஒரு முக்கியமான உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். எல்லோரையும் எளிதாக நம்பிக்கொண்டிருக்கிறது இந்த குழந்தை என்று அவர் புரிந்து கொண்டார். அதனால் எப்படியாவது இதனை உன்னிடம் சொல்லி உனக்கு அத்தனை உண்மைகளை தெரியப்படுத்த வேண்டும் என்று இவர் நினைத்து விட்டார். உன்னுடைய இல்லத்திற்கு இவர் வருகை புரிகின்ற நேரம், என் குழந்தையே, எக்காரணம் கொண்டும் நீ இவரை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை முன்கூட்டியே உன் வராகி உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உன் வாழ்க்கை எப்படி செல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுக்க வேண்டி வரும் பொழுது இதையெல்லாம் நீ வேண்டாம் என்று சொல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை உண்மைகளையும் விட்டுவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா, என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லையே என்று நீ சொல்லி புலம்புவதில் என்ன பலன் இருக்கின்றது? ஒவ்வொரு நாளுமே உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றுமே இனி உன் வாழ்க்கையை இது எப்படி மாற்றும் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்துவதுதான். இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்து கொண்டால் வராகி இன்று உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல பொழுதை கொடுக்கத்தான் விடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நல்ல நேரத்தை நானும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அல்லவா? எதற்கெடுத்தாலும் மனமுடைந்தும் மனம் வேதனைப்பட்டும் காணப்படுகின்ற என் பிள்ளைக்கு மிக பெரிய நம்பிக்கையை நான் கொடுக்க வருகின்றேன். உன்னை யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ அவர்களுக்கு மத்தியில் நான் சொல்லக்கூடிய இவர் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. யாரையும் அதிகமாக நம்பாதே, யாரையும் அதிகமாக நேசிக்காதே, யாரிடமும் அதிகமான அக்கறை காட்டாதே. காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிகம் வலியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக ஒருவரை கடந்து விடுவதுதான் உனக்கு நல்லது என்பதனை முதலில் புரிந்து கொள். நம் மனது புரியாதது யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. உன் மனதை அவர்களுக்கு புரியவில்லை எனும் பொழுது நீ என்னதான் சொன்னாலும் அதில் குற்றம் குறைகளைத்தான் கண்டுபிடிக்க அவர்கள் தயாராக இருப்பார்களே தவிர ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளை அவர்கள் கண்டுபிடித்து விட மாட்டார்கள். குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான், அது அன்பு. இந்த அன்பு மட்டும்தான் ஒருவர் செய்கின்ற தவறுகளை மன்னிப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, வலிக்கும் என்று தெரிந்தே
காயப்படுத்துபவர்களிடத்தில் வலியை புரிய வைக்க முயற்சி செய்வது மிக பெரிய முட்டாள்தனம் அல்லவா? நமக்கு வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்தவர்களிடத்திலேயே சென்று இது எனக்கு வலிக்கிறது என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை அல்லவா? இதனால் சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எதையும் பெரிதாக எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என் குழந்தையே, பேருந்து பயணத்தில் நடத்துனர் கொடுக்க வேண்டிய மீதி சில்லறைக்காக முழு பயணத்தையும் ரசிக்க மறந்து விடுகின்றோம். எப்பொழுது அவர் தருவார், எப்பொழுது மீதி பணத்தை நம்மிடத்தில் கொடுப்பார் என்று நாம் அவரையே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் சில சில்லறை பிரச்சனைகளுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையையும் நீ ரசிக்க மறந்து விடுகின்றாய். உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்பதனை உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியானதாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உனக்கு எதை நடத்தினாலும் அதை சரியாகத்தான் நடத்தி கொடுப்பாள் என்று நீ நம்புவதுதான் உனக்கு சந்தோஷம். பணம் நிம்மதியை கொடுக்குமா என்று தெரியாது. ஆனால் பணம் இல்லை என்றால் நிம்மதி இல்லை என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மையாக மாறிவிட்டது. என் குழந்தையே, இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டதல்லவா? இனியும் எதையும் விட்டுவிடக்கூடாது. ஒருவரை ஏமாற்றிவிட்டு இன்னொருவர் இந்த வாழ்க்கையில் காணும் இன்பம் நீண்ட நாள் நீடிக்காது. அது அவருக்கு துன்பமாக ஒரு நாள் மாறியே தீரும். மனிதனை ஏமாற்றி விடலாம், ஆனால் தெய்வத்தை ஒருபோதும் ஏமாற்ற முடியாதல்லவா? நமக்கென வருகின்ற நம் தெய்வங்களை நாம் ஒருபோதும் விட்டுவிட முடியாதல்லவா? அவர்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற அத்தனை துன்பங்களுக்கும் சரியான பதிலை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார்கள் என்பதனை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி நீ இதுவரையிலும் பட்ட வருத்தங்களும் துன்பங்களும் போதும். இனிமேலும் எதற்கும் வருந்தாதே. நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மையை உணர்ந்து விட்டாய். நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷங்களை எல்லாம் தொடர்ந்து உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்றால் இவையெல்லாம் உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். குறைவான எதிர்பார்ப்புகள்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாகின்றதோ அந்த இடத்தில் வாழ்க்கையில் துன்பங்களும் அதிகமாகி விடுகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உலகின் ஆகச்சிறந்த யோசனைகள் கூட பயனற்றவைதான். நீ செயல்படாமல் இருக்கும் பொழுது எந்த சிந்தனைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு பலனை கொடுக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள். இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, சட்டென்று இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இதுவரையிலும் நீ கடந்து வந்த பாதைகளை நினைத்து இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற உண்மைகளை யோசித்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும். எதற்காக உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டது என்பது இன்று வேண்டுமானால் உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் பொழுகின்ற நிலையிலாவது நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இது எத்தனை ஒரு அற்புதமான விஷயம். யாருக்கும் இந்த வாழ்க்கையில் கிடைத்திராத பாக்கியம், யார் வாழ்க்கையிலும் நடந்திராத உண்மை என்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் வரை நீ எதற்காகவும்
எந்த ஒரு அவசரமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்கின்ற நிலைக்கு நிச்சயமாக நீ வந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையுமே உன் தாயானவள் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வரும் பொழுதே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டுதான் அதை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். எதுவுமே சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நம்பிக்கைகளையும் தந்து விடுவது கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் பொழுது வராகி என்னை நீ முழுமையாக உணரத் தொடங்கி விடுவாய். நான் இருந்து நடத்துவதும் நான் இருந்து கொடுப்பதும் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளையே, இந்த நிமிடம் உனக்கான நிமிடம். இந்த வராகி உன்னை தேடி ஒருவர் வரப்போவதாக சொல்லி இருக்கின்ற இந்த வாக்கு சத்திய வாக்கு. நாளைய மாலை நேரத்தில் உன் இல்லத்தை தேடி வரக்கூடியவரினுடைய முகத்தில் என்ன அடையாளம் இருக்கின்றது தெரியுமா? அவர் ஒரு ஆண். அடுத்ததாக இவரின் முகம் யானை முகம். என்ன புரிந்து விட்டதா என் குழந்தையே? நாளைய இரவானது சதுர்த்தியினுடைய இரவு. நாளை மாலை நேரத்தில் விநாயக பெருமானை மனதார நினைத்து நீ வழிபடலாம். நாளை நீ அவரை உன் இல்லத்திற்குள் வரவேற்று விட்டாயானால் நாளை மறுநாள் மாலை நேரம் வரை அவர் உன் இல்லத்திலிருந்து உனக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்களை செய்து முடித்து விடுவார். இப்பொழுது சொன்ன அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதை அவர் உணர்த்தி கொடுத்து விடுவார். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு நடத்துகின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கான பேரதிசயங்களை நடத்தும். உனக்கான பெருமகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் உனக்கென உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை நல்லபடியான ஒரு விஷயத்திற்குள் அழைத்து வர தயாராகிவிட்டது. இனி எவ்வளவு துன்பங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ பெற வேண்டும் என்பதனை மட்டும் நீ யோசித்து கொண்டிருந்தால் அது போதும். இனிமேலும் நான் உன்னை எந்த நிலையிலும் இப்படியே விட்டுவிட மாட்டேன். உனக்கான உண்மைகளை ஒவ்வொரு நொடியிலும் நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி வந்து உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்நாளும் பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். உன்னை எந்த நேரத்திலும் சந்தோஷத்திற்கு உள்ளாக்கி நிறுத்தட்டும். தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் எந்த நொடியிலும் உன்னை துன்பப்படுத்திவிட முடியாதபடிக்கு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும். இனி எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கின்ற பெருமகிழ்ச்சியான நேரமாக இருக்கும். விநாயக பெருமானினுடைய அருளோடும் அவரின் அன்போடும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள். விநாயக பெருமான் அவ்வளவு எளிதில் கோபம் கொள்வதில்லை. ஆனால் கோபம் வந்துவிட்டால் அதன் பிறகு அவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைக்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக அவர் செய்து முடித்து விடுவார். அவரின் ஆட்டத்தை காண வேண்டிய நேரம் வந்து விட்டது. துரோகத்தின் ஆட்டம் அதிகரிக்கும் பொழுது தெய்வத்தின் ஆட்டமும் அதிகரிக்கத்தானே வேண்டும். அதனால் எதற்கும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே. உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.